ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதம் 46. தஸ்ய நிர்மந்தனாஜாதோ ஜாத வேதா விபாவசு த்ரையா ச வித்யயா ராஜ்ஞா புத்திரத்வே கல்பித ஸ்திரீ விருத். வேர்ட் பை ஒன் மீனிங். தஷ்ய புரூரவசின் நிர்மத்தனாத் உராய்வினால் ஜாத பிறந்தான் ஜாத வேதா வேத கோட்பாடுகளின்படி பௌதீக சுகத்திற்குரிய விபாவசு ஒரு நெருப்பு த்ரையா வேத கொள்கைகளை பின்பற்றி ச நெருப்பு வித்யா அத்தகைய ஒரு முறையால் ராஜ்ஞா அரசரால் புத்திரத்வே ஒரு மகன் பிறந்தான் கல்பித்த அது அப்படியானது த்ரிவிருத் ஓம் என்ற பிரணவத்தை குறிக்கும் ஆ ஊ இம் என்ற அக்ஷரங்களின் சேர்க்கை. டிரான்ஸ்லேஷன். புரூரவசால் தேய்க்கப்பட்ட அரணிகளிலிருந்து ஒரு நெருப்பு வெளிவந்தது. அத்தகைய ஒரு நெருப்பால் பௌதீக சுகபோகத்தில் சர்வ வெற்றியை அடைய முடியும். மேலும் பௌதீக ஆன்மீக பிறப்புகளில் தூய்மை அடைய முடியும். அத்துடன் ஆ ஊ இம் என்ற அக்ஷரங்களில் சேர்க்கையால் ஆரம்பிக்கப்படும் யாகத்தை செய்வதிலும் வெற்றி பெற முடியும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். வேத முறையின்படி விந்தின் மூலமாக ஒருவர் ஒரு மகனை பெறலாம். தீட்சையின் மூலமாக சாவித்திர அதாவது தீட்சையின் மூலமாக ஒருவர் ஒரு மகனை அதாவது தகுதியுள்ள ஒரு சீடனை பெறலாம். அல்லது யாக நெருப்பில் யாகத்தீயின் மூலமாக யக்ஞத்தின் மூலமாகவும் ஒருவர் ஒரு மகனை அல்லது சீடனை பெறலாம். இவ்வாறாக புரூரவஸ் மகாராஜா அரணிகளை தேய்த்ததால் நெருப்பு உண்டானது. அந்த நெருப்பே அவரது மகனாக மாறியது. ஒருவர் விந்தினாலோ அல்லது தீட்சையினாலோ அல்லது யாகத்தினாலோ ஒரு மகனை பெறலாம். ஆ ஊ இம் என்ற அக்ஷரங்களை கொண்டுள்ள வேத ஓம்கார மந்திரத்தால் அல்லது பிரணவ மந்திரத்தால் இந்த 3 முறைகளில் எதை வேண்டுமானாலும் தோன்றச் செய்ய முடியும். பதம் 47. தேன அயஜத யக்ஞேசம் பகவந்தம் அதோக்ஷஜம் ஊர்வசி லோகம் அன்விச்சன் சர்வதேவ மயம் ஹரிம். வெட் பை வேர்ட் மீனிங். தேன அத்தகைய ஒரு நெருப்பை உண்டாக்கியதன் மூலம் அயஜத அவர் வழிபட்டார் யக்ஞ ஈசம் யாகத்தின் அதிபதியான அல்லது அதை அனுபவிப்பவரான பகவந்தம் பரமபுருஷ பகவானை அதோக்ஷஜம் புலன்களின் உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஊர்வசி லோகம் ஊர்வசி வாழ்ந்து வந்த கிரகத்திற்கு அன்விச்சன் செல்ல விரும்பிய போதிலும் சர்வ தேவமயம் அனைத்து தேவர்களுக்கும் பிறப்பிடமான ஹரிம் பரமபுருஷர். டிரான்ஸ்லேஷன். ஊர்வசி வசிக்கும் கிரகத்திற்கு செல்ல விரும்பிய புரூரவஸ் மகாராஜா அந்த நெருப்பினால் ஒரு யாகத்தை செய்து யாக பலன்களை அனுபவிப்பவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீஹரியை திருப்திப்படுத்தினார். இவ்வாறாக புலன்களால் உணர முடியாதவரும் அனைத்து தேவர்களுக்கும் பிறப்பிடமுமான பகவானை புரூரவஸ் மகாராஜா வழிபட்டார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 14 புரூரவஸ் மகாராஜா ஊர்வசிக்கு வசியமாதல் என்னும் தலைப்பில் பதங்கள் 46 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது. பதம் 47 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.